வெல்கம் டு தமிழ் சமையல் ப்ளஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப ஒரு டேஸ்டியான பட்டாணி குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லி காட்டுறேன். இதுக்கு பட்டாணி நான் நைட்டு ஃபுல்லும் ஊற வச்சுட்டு இப்போ ஒரு 2 விசில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதோட பட்டை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது கடையில் வாங்கினது தான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய வெங்காயமாக 1.5 வெங்காயம் எடுத்து சின்ன சின்னமாக நறுக்கி எடுத்திருக்கேன். 2 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், அடுத்து கறிவேப்பிலை, கொஞ்சமாக வெந்தயம் எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய், அடுத்து பார்த்திங்கனாக்கா இதில் குழம்புக்கு தேவையான தண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னாக்கா இந்த தேங்காயும் பட்டையும் போட்டு நல்லா எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் வெறுமனே வானலியில் வதக்கி எடுத்துக்கணும். அதை ஃபஸ்ட்டு செய்யலாம். இது நல்லா நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் தேங்காயை. நல்லா வாசனையாக நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் கொட்டிட்டு இதிலே நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். அடுத்து இதிலேயே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு வெந்தயம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம், அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வறுபட்டுக்கட்டும். இப்போது மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வேக வச்ச பட்டாணி இதை சேர்த்துக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டயத்தில் நம்ம பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வெந்துருச்சுன்னா போதும், நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும். நல்லா சூப்பராக பட்டாணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பட்டாணி குருமாவை நம்ம சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.